சபாஸ் பீம், நீ திரும்பவும் ஊரை காப்பாத்திட்ட. இப்படி சொல்லி சொல்லி பீமை ஏமாத்திட்டு இருக்கான். இந்திரவர்மா மூடிட்டு இருந்துட்டு உனக்கு அவ்வளோ மரியாதை. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 79. எவ்ரி சண்டே நம்ம சேனலில் இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ வந்துடும். அண்ட் இதில் வரக்கூடிய மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறது தான். ஸோ அந்த வகையில் இந்த வீக் என்னென்ன மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கையுமே கொடுத்துருப்பேன். அதையுமே மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லலாம். நம்ம இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் மால்டோ வை. Me pretending to understand when the max teacher is explaining something. தம்பி, இந்த சம் புரிஞ்சப்பா? புரிஞ்சு சார். பட் ஆக்சுவலாக நமக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஆனால் இருந்தாலுமே நல்லாவே தலையாட்டுவோம். ஒரு சில டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சாடா அப்படின்னு கேட்டு ஃப்ரீயாக விட்டுருவாங்க. பட் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சா எங்கே வந்து போர்டில் போட்டுக்காமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. தெரிஞ்சவனுங்க போட்டு வந்துருவானுங்க. பட் தெரியாதவங்களாம் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், நரகண்டா அதெல்லாம். சாரி, எனக்கு தெரியாது. $8-year-old me in ஏரியா திருவிழா. அந்த பென்டன் வாட்ச் தாங்க ஐக்கானிக்கே. அதை வாங்கிட்டு நாங்கள் ஒரு தற்பெருமை போடுவோம் பாருங்க. அதெல்லாம் எவனாலையுமே அடிச்சுக்க முடியாது. இப்போ நிறைய வாட்சுகள் இருக்குது, நிறைய டெக்னாலஜிகள் கொண்ட வாட்சுகளுமே இருக்குது. பட் அந்த பென்டன் வாட்ச் மாதிரி வராதுடா. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இது எல்லார் வீட்லையுமே நடந்திருக்கும். நம்ம டிவி ரிமோட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு சில சமயங்களில் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஆக்சுவலாக அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னா, அந்த ரிமோட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி போயிட்டு இருக்கும். பட் அது தெரியாமல் நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டை போட்டு தட்டிட்டு இருப்போம். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ரிமோட்டை நம்ம 2 தட்டு தட்டின உடனே அந்த ரிமோட் ஒர்க் ஆகவும் செய்யும். அது எப்படின்றது தெரியல. பட் எல்லார் வீட்லையுமே இது கண்டிப்பாக நடந்திருக்கும்டா. எனக்கு தெரியும் மேடம். இவனை எப்படி காப்பாத்தினா, எப்படி செஞ்ச, எப்படி போன, இவனுக்கு எப்படி சோறு ஊட்டினா, இவனை கஞ்சி கரைச்சி மிக்சில ஊத்து நெஞ்சில ஊத்தினா. நானு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்சில அடிச்சு ஊத்தின. அவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின. இவனை என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. எண்டிங் தானே அல்டிமேட். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் இவ்வளவு நல்லது செஞ்சுட்டு கடைசியில நம்ம பீமிக்க துரோகம் பண்ணிட்டீங்களாடா. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அகாசாக்கில் ரெங்கோகு மூசான் ரியாக்ஷன். ஒரு ஹஷிராவை நான் அழிச்சிட்டேன். அதனால கவலைப்பட வேணாம். இனி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு அஷிராவை கொன்னதுக்காக நீ இங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல 3 டீமன் அழிக்கிறவங்க இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம அகாசாவுக்கு அந்த டீமன் ஸ்லேயர்ஸ்லாம் பெருசா தெரிய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரெங்கோக்குவுமே பாத்தீங்கன்னா சும்மா நார்மலாலாம் செத்து போயிருக்க மாட்டாரு. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல நம்ம அகாசாவை போட்டு பொழந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் இறந்து போயிருப்பாரு. ஸோ அதனால நம்ம மூசான் இந்த கேள்வி அகாசாவை பார்த்து கேட்கறதுலாம் ரொம்ப தப்புங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மீ டூ மை ஃப்ரெண்ட் who tries anime for the first time. போகுமாரு, இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. இது என்னவோ ஒரு வகையில் உண்மைதான்டா. நீங்க ஒரு தடவை அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதன் பிறகு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. How other treat Sanji, how Sanji treat others. யாரு என்ன வேணா திட்டிட்டு போங்கடா, பசின்னு சொல்லி என் முன்னாடி வந்து சாப்பாடுன்னு கேட்டு நிற்கிறீங்களா, நான் உங்களுக்கு மனசார வயிறார சாப்பாடு போட்டு அனுபவம்டா அப்படின்றது தான் நம்ம சாஞ்சியோட கொள்கை. இதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கு நம்ம சாஞ்சி அந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்றதுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம சாஞ்சியை பற்றி யார் என்ன சொன்னாலுமே அவனுக்கு சுத்தமாக கவலையே கிடையாது. அவன் வந்துட்டு அவனுடைய குறிக்கோளில் கரெக்டாக இருப்பான். Demon Slayer Kimetsu no Yaiba. That time Michael Jackson was reincarnated as a demon lord. நம்ம மைக்கேல் ஜாக்சன் இப்போ இருந்தால் டீமன் ஸ்லேயருக்கு ஒரு காப்பி ரைட்டை கூட அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லார்டு மூசான் இருக்காரு இல்லையா, மூசானோட நிக் நேம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன், அவங்க கண்டிப்பாக மைக்கேல் ஜாக்சன் தான் சொல்லுவாங்களே. பிகாஸ் அந்தளவுக்கு அந்த 2 பேரோட கேரக்டர்ஸ் இருக்கும்.
தோர் அண்ட் அல்க் ஆர் மோர் பவர்ஃபுல். மீ வாட் அபவுட் தோரு? தோரு யாருடா? ஓஹோ, நம்ம பீமாவோட பேர் தான் தோரோ. தோரோ இல்ல தோரு போல. அதுக்கு டிசெண்டா அந்த லாங்குவேஜ்லயுமே பீமானே வச்சுட்டு போயிருக்கலாம். பீமான்ற பேர் சூப்பராகவே இருக்கு. ஜாக்கி சான் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பீமாவுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர் தான். பட் என்ன ஒன்று, நம்ம ஜாக்கி அந்த சீரிஸோட கதாநாயகனாக இருக்கிறதுனால பீமாவெல்லாம் அடிச்சு அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. அதே சமயம் நம்ம பீமாவை அந்த ஜாக்கி சான் சீரிஸ்ல ஃபுல்லா வில்லனாவே காமிக்க மாட்டாங்க. அவன் வில்லனா இருந்து நல்லவனா மாறுற மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த கேரக்டரே பயங்கரமா இருக்குங்க. ஒரு சில இடங்கள்ல ரகடா இருப்பான், ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா இன்னசென்ட்டா இருப்பான். நிறைய இடங்கள்ல காமெடியுமே பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்கும். மூஞ்சிய பாத்துக்கிட்டு நிக்காத. இது இருந்தா தானே மூஞ்ச பார்க்கணும். இதில் வரக்கூடிய பாதி பொருட்களை சாப்பிடக்கூடாது தான். பட் இருந்தாலுமே நம்ம சின்ன வயசில் இது எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்ருப்போம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் தான். அதுலேயும் குறிப்பாக பூஸ்ட் வாட்டருக்கான எத்தனை பேர் வச்சுன்னு இருப்பீங்கன்னு தெரியல. அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாலே அப்போ ஒரு கெத்து. அதே மாதிரி தான் அந்த ரிங்ஸ் டைமண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயுமே ஒரு சில டாய்ஸ் வச்சிருப்பாங்க. அதுவுமே நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுன்னு இருப்போம். இதே மாதிரி தான் டைகர் பிஸ்கட்டுக்கு கொடுக்கக்கூடிய டைகர் ஸ்டிக்கரு அண்டு பூமர் ஜெல்லிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்டன் ஸ்டிக்கரு, இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்காகவே நம்ம அந்த பொருட்களை வாங்குவோம். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிச்சனில் இருக்கிற சத்து மாவு எப்படிடா இவ்வளோ சீக்கிரம் காலியாச்சு? குட்டி குஞ்சான் மீ when there is no one at home. இது சத்து மாவு கிடைச்சா மட்டும் இல்லை, வெறும் தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் அப்போ நம்ம ட்ரிபிள் ஹெச்லாம் பீக்கில் இருந்தார். அவர் வந்தாலே ஒரு வெறித்தனமான வெல்கமாக தான் இருக்கும். சத்து மாவு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ட்ரிபிள் ஹெச் பயலோடா அப்படின்னு சொல்லி சுற்றி கொண்டு இருந்த ஒரு காலம் அது. மை ஃப்ரெண்டு ஜஸ்ட் ஃபினிஷ்டு த அனிமே மீ கிவிங் மாங்கா ஸ்பாய்லர்ஸ். வேறு யார்? நான் தான். பொதுவாக ஸ்பாய்லர்ஸ் எதுவும் போடக்கூடாது தான், தப்பு தான். பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ஜாலியாக இருக்குங்க. நம்ம ஸ்பாய்லர்ஸை சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு காண்டாவான் இல்லையா, அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இதெல்லாம் இறந்த காலமா தான். கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. நிஜமாவே அதெல்லாம் பொற்காலம் தான்டா. சுட்டி டிவியை பார்க்காத சின்ன பசங்களே இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த WWE. அண்ட் இப்போ எப்படி அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்லி சொல்கிறோமோ, அதே மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா SPD எமர்ஜென்சி தான் எங்களுக்கு கோட் வேர்டு. அதெல்லாம் ஒரு காலம், மறக்க முடியாத பொற்காலம். பொற்காலம், glorious past. இப்போ இது ஒரு கெத்துடா. எப்படி ஃபர்ஸ்ட்லாம் அனிமே பார்த்தா ஒரு கெத்தோ, இப்போ அனிமே பார்க்கலன்னா அது ஒரு தனி கெத்து போல. ப்ரோ நீங்கள் அனிமேலாம் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? பாருங்க ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னது அனிமேவா, பொம்மை படம்லாம் யாரா பாப்பா அப்படின்னு சொல்கிறானுங்க. இன்னொரு சிலர்லாம் அனிமே பார்க்குற ஆளாடா நீ, கொஞ்சம் தள்ளி நில்றா அப்படின்றானுங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு கெத்தாடா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாதான் அதோட அருமை என்னன்றதே புரியும். அது தெரியாமல் இவனுங்க லூஸ் மாரி பேசின்னு இருக்கானுங்க. சின்சான் வாஸ் ரைட், வி ஆல் காட் ஸ்கேம்டு லைக் திஸ் இன் சைல்ட்ஹுட். வானிலை அறிவிப்பு திடீரென்று சரிதான் அம்மா, இவர் மழை பெய்யும் சொன்னா கண்டிப்பா பெய்யாது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம். ஒரு சில நேரங்களில் இவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக அப்போ மழை பெஞ்சிரும். பட் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க, பட் வெயில் அடிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மழை பெய்யாதுப்பா, வெயில் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும். ஐ லைக் யுவர் ஐஸ். நீ என்ன இருக்கிட்ட ஐஸ் லைக் பண்ணுற? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு சாரி கேட்டதுக்கு யாரும் முடப்பாங்களா? பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குங்கிற அவன் நம்புகிறா. பார்த்தாலே அடிக்க முடியும். பார்த்தாலே எப்படி அவனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யாரும் முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் முறைக்கிறாரு. எதுவும் அனிமேல ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக டாப் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸில் நம்ம கிரிஃபித்துமே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருப்பான். ஸ்டார்டிங்கில் அவனை காமிக்கும் போது ஓகேவா பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும். பட் போக போக அவனை காமிச்சிருக்கிற விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த ஜென்ரேஷனுக்கே கார்ட்டூன்னா என்னன்னு தெரியலனா, அப்போ இவனுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் எப்படி இருப்பானுங்க? மொத்தமாக ரீல்ஸ்லேயே காலத்தை ஓட்டுருவானுங்களா இல்லை யூடியூப்லேயே பார்ப்பானுங்களா எல்லா கார்ட்டூன்ஸையும்? புரியவேலாடா.
சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா போ எருமாடு. சுகமாக இருக்கும்டி, சுகமாக இருக்கும். சரி ராஜு கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவன் சுக்கிக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு கூட அந்த ரியாக்ஷன் ஓகேன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம பீம் எதுக்குடா அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. டூரிங் சைல்ட்ஹுட் மாம் கடைக்கு போயிட்டு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, எங்கே போனான் அவன்? மீ அண்ட் மை ஃப்ரெண்டு. சின்ன வயசில் கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக வில்லேஜ் சைடு இருக்கக்கூடிய பசங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஜேசிபி வந்தாலே போதும், அது என்னென்னலாம் போனதோ அது எல்லாத்தையுமே உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஜேசிபி டிரைவர் அண்ணாவே பார்த்தீங்கன்னா, வாப்பா தம்பி மேலே வந்து உட்காந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்குமே நம்ம அவரோட வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம். இதுக்கு தான் காத்து நிறுத்தன்ற மாதிரி உடனே அதுக்குள்ளே போயிட்டு உட்காந்துப்போம். அது அந்த மொமெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும்டா. ஸோ ஏகைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல, மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபன்னியான மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். சரி ஓகே ரைட்டு கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மாட்டோம். போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.